ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஃபுட்டில் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா சிக்கன் 65 தாங்க செய்ய போகிறோம். இந்த சிக்கன் 65 உண்மையிலே செம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். எக்கு போட்டு தாங்க இந்த சிக்கன் 65 செய்ய போகிறோம். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் 65 செய்ய போகிறீங்கன்னா என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். வாங்க எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் என்ன நல்லா ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன் வாங்க. இப்போ இந்த சிக்கனில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு கொத்தமல்லியை நசுக்கி வச்சுருக்கிறேன், அதே இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கடலை மாவு 1 டீஸ்பூன், சோள மாவு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. லாஸ்ட்டாக ஒரு முட்டை எடுத்துருக்கேன். இந்த முட்டையை உடச்சி இதிலேயே ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றினதுக்கப்புறமா வாசனைக்காக சோம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம தேவையானதெல்லாம் சிக்கனில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஒரு இடம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முட்டைலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் நம்ம ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ 1 ஹவர் ஊற வைக்கலாம். இதை எனக்கு 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இதில் முட்டை சேர்த்துருக்கிறதுனால இது எண்ணெயில் போட்டோன்னே ஒட்டாமல் வரும். நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். உண்மையிலே ஒட்டவே ஒட்டாது, பாருங்கள் நீங்களே. இப்போ கேஸில் கடாய் வச்சிடுறேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சிக்கனை ஒன்றா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் இப்போ ஒன்றா போட்டுக்கிறேன். நீங்களே பாருங்கள், நான் திருப்பி போட்டு காமிக்கிறேன். சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது எண்ணெயில். பாருங்கள், நான் திருப்பி காட்டுறேன். சுத்தமாக ஒட்டலை, நீங்களே பாருங்கள். எனக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு சிக்கன் 65. பாருங்கள், சுத்தமாக ஒட்டவே இல்லை. இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி முட்டை போட்டு செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒட்டாமல் வரும் எண்ணெயில் போட்டோன்னே. இன்னொரு வாட்டியும் ஃப்ரை பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள், ஒட்டாமல் வரும். இப்போ மீதி இருக்கிற சிக்கனையும் இந்த எண்ணெயிலே போட்டுடலாம். போட்டு ஃப்ரை பண்ணுறேன். இப்போ இதையும் அதே தட்டுலேயும் எடுத்துடலாம். பாருங்கள், சுத்தமாக ஒட்டவே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி எக்கு போட்டு செஞ்சு பாருங்கள், உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை எடுத்துடலாம் வாங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த நியூ ஸ்டைல் சிக்கன் 65 நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். எக்கு போட்டு உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, என்னென்னையும் ஒட்டாமல் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ஃபுட் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியுமே இப்போ ரெசிபி உங்கள் ஃபோனை தேடி வரும். தேங்க்யூ, பாய்.